திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதா கூடி தொழுவோம் புகழ் படியா. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதா கூடி தொழுவோம் புகழ் படியா. இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிரேயசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள்கள் இவ்வுலகிலே மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு அவ்வப்போது தோன்றி அவர்களை உறுதிப்படுத்தி இறை ஆட்சியை அறிவிப்பதற்கான பலத்தையும் வலிமையையும் அவர்களுக்கு கொடுத்து, இதோ 40ஆம் நாளாகி இன்று அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை பெருவிழாவாக திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்கிற நாம் இயேசு கிறிஸ்து நம் தலைவரும் ஆண்டவரும் ஆகிய அவர் ஏறி சென்ற அதே இடத்திற்கு நாமும் ஒரு நாள் ஏறி செல்வோம் என்பதே நமது நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய திருவழிபாடு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே விண்ணகமே நமது தாய்நாடு, அங்குதான் நாம் சென்று சேர வேண்டும், அதுதான் நிலையான உறைவிடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று தந்தையாகிய கடவுளின் வலப்புறத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்றவராக அமர்ந்திருக்கின்றார். எனவே நாம் இயேசுவின் வழியாக தந்தையாகிய கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுப்பதற்காக அவர் இன்றும் காத்து கொண்டிருக்கின்றார் என்ற நிலையிலே இயேசு நமக்கு பரிந்துரையாளராக, நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுபவராக இதோ தந்தையின் வலப்பக்கம் ஏறி அமர்ந்திருக்கின்றார். இந்த மகிழ்ச்சிக்குரிய விழாவிலே இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியை தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி எறிதலாக நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரும் ரோசி லூட்ஸ் குடும்பத்தினரும் தங்களது 21வது திருமண ஆண்டு விழாவிலே வில்சன் பால்ராஜ், பெர்னதெத் ஃபாத்திமா மேரி நன்றி எறிதலாகவும், அருட்சகோதரி மேரி மைக்கேல், அருட்தந்தை மனு அவர்கள் நன்றி எறிதலாகவும், தங்களது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற குரூஸ் ஆண்டனி, மேரி குளோரி இறைவனுக்கு நன்றி எறிதலாகவும், மேரி மார்ட்டின் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி எறிதலாகவும், ரோமியோ ராட்ரிக்ஸ் தனது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும், ரேஃபெல் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி குளோரி உடல் சுகம் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றியாகவும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், ரோஜர் எல்மைடா என்பவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மாணிக்கராஜ் என்பவருடைய நன்றி அறிதலாகவும், பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி நன்றி அறிதலாகவும்,
சுஜய் இருதயராஜ், ரூபினா மரி ஜெனோவா, சூசன் மேரி ஆன் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை இதுநாள் வரையில் பல்வேறு அருள் வரங்களால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்ற இவர்களோடு நாமும் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் அவர்களை நிறைவான உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றவர்களுடைய கருத்துகளையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவன் ஏற்று அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அதோடு இறந்த 40ஆம் நாளை இன்று நினைவு கூறுகின்ற எஸ்டி ஜெசிந்தா என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 7ஆம் நாளை நினைவு கூறுகின்ற அந்தோணி பிச்சை என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 30ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற அந்தோனிசாமி கார்வாலோ என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த தேவநேசன் எட்வர்ட், ஜேசுராஜ் டியல்மைடா, செல்வராணி பெர்னாண்டோ, ரோசாலி ஆரோக்கியசாமி, பிரகாசம் புஷ்பம், பார்னஸ் சிகாமணி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் விண்ணகத்தில் அவர்களுக்கு நிலையான உறைவிடத்தை அளித்து இறைவனோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் நாம் இத்திருப்பலியிலே உருக்கமாய் ஜெபிப்போம். இந்த கருத்துகளோடு நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த ஞாயிறு திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை கேட்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து இறை அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்கள் காண உம் திருமகன் இன்று விண்ணகத்துக்கு ஏறிச் சென்றார். அதனால் தமது வாக்குறுதிக்கு ஏற்பவர் எங்களோடு என்றும் இவ்வுலகில் வாழ்வது போல நாங்களும் அவரோடு விண்ணகத்தில் வாழ தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் இன்னும் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம்.  சமாதானம்.   சமாதானம்.   சமாதானம்.    சமாதானம்.    சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.      சமாதானம்.      சமாதானம்.      சமாதானம்.     சமாதானம்.    சமாதானம்.      சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.     சமாதானம்.      சமாதானம்.
படைப்பிற்கெல்லாம் சமாதானம், பகைவர்க்கெல்லாம் சமாதானம், படைப்பிற்கெல்லாம் சமாதானம், பகைவர்க்கெல்லாம் சமாதானம், பரமன் தந்த சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம், பரமன் தந்த சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், சமாதானம் நமக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன், உங்களுக்கு சமாதானம். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கத்தை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவராகிய நம்மிடம் செயலாற்றுகிறது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வல்லமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணியை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் படைப்புகளே புகழுங்கள், வானங்களே குளிர் மேகங்களே புகழுங்கள், கதிரவனே ஒளிர் மேகங்களே புகழுங்கள், விண்மீனே ஒளி மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1926ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் கெர்மித் லாங் என்னும் மறைப்பணியாளர். ஒரு முறை அனைத்து கிறிஸ்தவ திரு அவையை சார்ந்த தலைவர்களும் கூடியிருந்த கூட்டத்திலே கெர்மித் லாங் பேசுகின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்: அதிகமான கல்வி அறிவோ, சிறந்த கட்டமைப்புகளோ, தொழில்நுட்பமோ அல்லது இதுபோன்ற மிகப்பெரிய ஆலயங்களோ இல்லாத காலகட்டத்தில் கூட இயேசுவின் சீடர்கள் மனிதர்களை பிடிக்கின்ற பணியை மிக அற்புதமாக செய்து வந்தார்கள். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் கல்வி அறிவை பெற்றிருக்கின்றோம். மிகச்சிறந்த கட்டமைப்புகள் இருக்கின்றன, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது, மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்மால் இன்னும் அதுபோன்று மனிதர்களை பிடிக்கின்ற பணியை நம்மால் செய்ய முடியவில்லை. இயேசு என்ன விரும்பினாரோ அதை நம்மால் செய்ய முடியாமல் தான் நாம் இருக்கின்றோம். நாம் இப்பொழுது செய்வதெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற மக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இருக்கின்றவர்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எப்படி மற்ற சபைகளில் இருக்கின்றவர்களெல்லாம் இழுப்பது என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் இருக்கின்றோம் என்று அவர் பேசிய பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், நீங்கள் சொல்வது சரிதான், மனிதர்களை பிடிக்கின்ற பணியை நாம் எப்படி இன்றைய காலகட்டத்திலே செய்ய முடியும்? ஏனென்றால் இயேசு தன்னுடைய சீடர்களை முதலாக அழைத்த பொழுது அவர் சொன்னார், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். அதற்காகத்தான் அவர்களை சீடர்களாக்கினார். ஆகவே சீடர்களுடைய பணி என்ன என்பது அதிலே தெளிவாக விளங்குகிறது. மீன்களை பிடிப்பதல்ல, மாறாக மனிதர்களை பிடிப்பதுதான் சீடர்களுடைய முதன்மையான முக்கியமான பணி. ஆகவே அந்த பணியை நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி செய்வது என்று அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், 3 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த 3 விஷயங்களும் இயேசு சொன்ன விஷயங்கள் தான். முதலாவதாக, நற்செய்தியை எல்லா மக்களினத்தாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அறிவித்தல். இரண்டாவது, அளித்தல். எல்லோருக்கும் நற்செய்தி அறிவித்த பிறகு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கை அளிக்க வேண்டும். மூன்றாவது, கற்பித்தல். கற்பியுங்கள். இயேசு இந்த நற்செய்தியை சொன்னது போல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி நீங்கள் கற்பியுங்கள் என்று சொல்கிறார். இயேசு விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்ற பொழுது சொன்ன 3 விஷயங்களும் இவைதான். இதைத்தான் இன்றும் நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் முழுமையாக இந்த 2000 ஆண்டுகளாக செய்யாமல் இருக்கின்றோம் என்று சொன்னார். பொதுவாக நம்ம வீட்டில் யாராவது ஒருவர் இறக்கின்றார் என்றால் அவர் இறக்கின்ற பொழுது அவர் கடைசியாக என்ன சொல்லுகிறார் என்று நாம் எல்லோரும் அவளோடு கேட்போம். கடைசியா என்ன சொல்றீங்க எங்களுக்கு அப்படின்னு.
கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தைகளே நமக்கு முக்கியமானதாக இருக்கும். அதை உள்ளத்தில் நாம் வைத்திருப்போம். கடைசியாக அவங்க சாவறதுக்கு முன்னாடி இதை தான் சொல்லிட்டு போனாங்க, இதை சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்முடைய மனதில் இருக்கும். அது எப்பொழுதுமே முக்கியமான வார்த்தைகளாக நாம் அதை ஒரு பொக்கிஷமாக கருதுவோம். அப்படி இயேசு இந்த உலகிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்து உயிர் பெற்று எழுந்து மீண்டும் 40 நாள்கள் இந்த உலகிலே நடமாடிய பின் தன்னுடைய சீடர்களோடு அவர்களை திடப்படுத்திய பின் இதோ இயேசு விண்ணகத்திற்கு ஏறி செல்கின்றார். அப்படி இயேசு விண்ணகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக பேசிய இந்த வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் தான். ஏனென்றால் கடைசியாக அவர் பேசியது தான், இந்த உலகில் இருக்கின்ற பொழுது பேசிய வார்த்தைகள், கடைசியாக பேசிய வார்த்தைகள் இதுதான். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வார்த்தைகளை நாம் உண்மையாகவே உள்ளத்தில் ஒரு பொக்கிஷமாக நாம் அதை கருத வேண்டும். இதை நாம் சிறமேற்கொண்டு இயேசு இதைத்தான் கடைசியாக நம்மிடமிருந்து விரும்பினார், இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார், இதைத்தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார் என்று அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்துவதற்கு, அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவருமே முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக எல்லா மக்களினத்தாருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிறார் இயேசு. நற்செய்தி என்பது யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களினங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவதல்ல. இதே இயேசுவே தன்னுடைய சீடர்களை 2 பேராக அனுப்பிய போது முதல்ல அவர் சொன்னார், நீங்கள் இதோ யூதர்களிடம் மட்டும் செல்லுங்கள், இஸ்ராயேல் மக்களிடம் மட்டுமே செல்லுங்கள், சமாரியருடைய ஊருக்கோ வேறெங்கும் நீ செல்ல வேண்டாம் என்று தான் இயேசு சொல்லியிருந்தார். அப்போது கடைசியாக என்ன சொல்றார், எல்லா மக்களினத்தாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லோரையும் சீடராக மாற்றுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, வெறும் நற்செய்தி அறிவித்தால் மட்டும் போதாது, எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் இயேசு அதிலே மகிழ்ச்சி அடைய மாட்டார். மாறாக நாம் எல்லோரும் சீடர்களாக மாற வேண்டும். இதுதான் இயேசுடைய விருப்பம். எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொல்கிறார். சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பது அது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்கும் மேலாக நாம் சீடர்களாக மாற வேண்டும். அப்படி என்றால் இயேசுவோடு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சீடர்கள் இயேசுவோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்களோ அதுபோல இயேசுவிலே நாம் இயேசுவோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். இயேசு எவ்வாறு அவர்களை திருத்தூது பணிக்காக அனுப்பினாரோ அதுபோல நாமும் அனுப்பப்பட வேண்டும். நாமும் நற்செய்தியை எடுத்து சொல்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இயேசு விரும்பினார். அதுதான் சீடர்களுடைய பணி. கிறிஸ்தவர்களாக இருந்தால் நான் கிறிஸ்தவன் என்று நாம் வெறும் அந்த ஐடி கார்டு மட்டும் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு அதை விரும்பவில்லை. நாம் சீடர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சீடர்கள் ஆக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். ஆகவே எல்லோரையும் இறைவனுக்கு உகந்தவர்களாக இறைவனின் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வாழ்க்கையால் ஒவ்வொருவரும் அவர்கள் சீடர்கள், இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் என்பதை எண்பித்து காட்ட வேண்டும். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை முறையால் அவர்கள் இயேசுவுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசு விரும்பினார். இரண்டாவதாக, இப்படி யாரெல்லாம் சீடர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளை நம்பி யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு அளிக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மூவர் இறைவனும் நம்மோடு இருக்கின்றார்கள். நாம் இயேசுவினுடைய சீடர்களாக மாறுகின்ற பொழுது இந்த மூவரு கடவுள் நம்மோடு வருகின்றார்கள். நாம் தந்தையாகிய கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாக மாறுகின்றோம், தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக மாறுகின்றோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. ஆகவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், இதுவரை எல்லோரும் நீரால் திருமுழுக்கு பெற்றீர்கள், இப்பொழுது நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறப் போகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இனிமேல் நாம் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட போகின்றோம். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக நான் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவேன், தந்தையிடமிருந்து கேட்பேன், அவரும் துணையாளரை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் எருசலேமிலே சென்று அதற்காக நீங்கள் உங்களையே தயாரியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே தூய ஆவியாரின் வருகைக்காக அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது அவர்கள் தூய ஆவியாரை பெற்று ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்று அவர்கள் இயேசுவின் உன்னதமான சீடர்களாக அதன் பிறகுதான் மாறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் தூய ஆவியாரை பெற்று தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவின் அன்பு சீடர்களாக, சகோதர சகோதரிகளாக மாறி தந்தையாக இறைவனின் பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுதுதான் உண்மையாகவே சீடர்களாக இருக்கின்றோம். இதுதான் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையிலே கற்பித்தல். இயேசு என்னவெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்தாரோ அதிலும் குறிப்பாக நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் என்று சொல்கிறார். இயேசு கட்டளையாக கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான்,
நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒரே கட்டளை மட்டும்தான் இயேசு கொடுத்தார். நிறைய போதனைகளை கொடுத்தார், ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் கொடுத்தார். ஆகவே நான் உங்களுக்கு கட்டளை இட்டவற்றை நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற போது எதை சொல்ல வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி அன்பு செய்தாரோ அதே போல நாமும் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும். அன்பினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதை பார்த்து உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகம் நம்மை கண்டுகொள்ள வேண்டும். இதைத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். தொடக்க காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை வாழ்க்கையை பார்த்து மற்ற எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஏனென்றால் இவர்கள் ஒருவர் மற்றவரை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி எல்லோரையும் வியக்க வைத்த வாழ்க்கையாக அந்த சீடர்களுடைய வாழ்க்கை இருந்தது, முதல் சீடர்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் இயேசுடைய விருப்பம். எனவே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் இந்த மூன்றையும் நம் உள்வாங்கி, இதுதான் கடைசியாக இயேசு நம்மிடமிருந்து விண்ணகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக நம்மிடமிருந்து எதிர்பார்த்தவை என்பதை உணர்ந்து எல்லோருக்கும் நற்செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசுவிலே நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு அளிக்கப்பட வேண்டும். நாம் இயேசு நமக்கு கட்டளையிட்டவற்றையெல்லாம் நாம் எல்லோருக்கும் நாம் கற்பிக்க வேண்டும். கற்பித்து எல்லோரையும் அன்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாமும் அந்த அன்பு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவின் அன்பு கட்டளையை பின்பற்றி பிறரையும் அன்பு செய்து வாழ்ந்து பிறரையும் அன்பு செய்ய வைக்க நாம் நம்மால் என்ற முயற்சிகள் நாம் மேற்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து இதோ 40 நாள்கள் இந்த உலகிலே வாழ்ந்த பிறகு விண்ணகத்திற்கு ஏறி சென்று நான் தொடக்க உரையில் சொன்னது போல நமக்காக தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கின்றார். நமக்காக என்றும் பரிந்து பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே நாம் அவர் வழியாக தந்தையிடம் நாம் ஜெபங்களை எல்லாம் எழுப்புவோம். நிச்சயமாக தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்றவற்றையெல்லாம் கொடுப்பார். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கொடுப்பார் என்று இயேசு நமக்கு வலியுறுத்தி சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே தந்தையாகிய கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் என்றால் இயேசுவின் வழியாக நாம் ஜெபிப்போம். தூய ஆவியாரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக தந்தையாகிய கடவுள் நமக்கு அனைத்து அருள் வரங்களையும் பொழிவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இறைப்பற்றுள்ளவர்களாக இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம் வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் தந்தையாகிய கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். நாம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்கு அனைத்து அருள் வரங்களையும்
பொழிவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் எடுத்துரைத்து ஜெபிப்போம். சங்கீதம் 141 வசனம் 2. தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. இறைமக்கள் மன்றாட்டுக்கள் உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இறைவா, நீர் தேர்ந்தெடுத்து உமது நற்செய்தியை பறைசாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், இருவாள் துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் உமது தூய ஆவியால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 40. ஒருவர் தொழுநோயாளி இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்றார். அதற்கு இயேசு, விரும்புகிறேன், குணமாக என்றார். அன்பான இறைவா, நீர் எவ்வாறு தொழுநோயை விரும்பி குணமாக்கியது போல தொற்று நோயான இந்த கொரோனா வைரஸை முற்றிலும் குணமாக்க முடியும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 3-10. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். நீதி நிலையாற்றை வேட்கை கொண்டவர் பேறு பெற்றோர், ஏனில் நிறைவு பெறுவர். கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏன் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். நீதி நிலைநாட்டை வேட்கை கொண்டவர் பேறு பெற்றோர், ஏனில் நிறைவு பெறுவர். அன்பான தகப்பனே, எளிய மனதராகவும் கனியுடராகவும் இன்னுமாக இறக்க முடியாத பங்கு மக்கள் மறுபடியும் இந்த திருப்பலி ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ள அந்த பேற்றினை கொடுக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனம் 50-53 வரை. பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசையை வழங்கினார். அவர்களுக்கு ஆசையை வழங்கி கொண்டு பொழுதே பிரிந்து அவர் விண்ணேற்றம் அடைந்தார். அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியுடன் எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தால் என்ற உம்முடைய இறைவார்த்தைக்கேற்ப எம் பங்கு மக்கள் அனைவரையும் அன்று எவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம் கையிலை உயர்த்தி ஆசீர்வதித்தீரோ அதுபோல ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித லூக்காஸில் நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 19. என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அன்பான இறைவா, உம் நினைவாக செய்கின்ற இந்த தெய்வ திருப்பலியை பங்கு தந்தை மற்றும் அதிபருமாக அருட்திரு மரியலூஸ் அவர்களை உமது அருளும் ஆசிரும் அன்பும் என்றும் அவரோடு இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலி பொருளாய் வருகின்றே இறைவா, என்னை தருகின்றே. மனம் வீசும் மலர்களுடன் சுவை மிகுந்த கனிகளையும், மனம் வீசும் மலர்களுடன் சுவை மிகுந்த கனிகளையும் மனதால் மகிழ்வாய் அளிக்கின்றே. மனதால் மகிழ்வாய் அளிக்கின்றே. மனமு வந்தே நீற்றிடுவார், மனமு வந்தே நீற்றிடுவார். பலி பொருளாய் வருகின்றே
இறைவா என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலியானதும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, என்றும் வாழும் எங்கள் தலைமை குருவாகியவும் ஒரே திருமகன் எங்களுக்காக பரிந்து பேசுமது வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு அருள் நிறைந்த இறை அரியணையை அணுகி உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகியவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். அன்பு தந்தை இறைவாம், இந்த அருமையான திருப்பலியிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி உம்மிடத்தில் ஜெபிக்கின்ற நிர்மலா பன்னீர், ரோசி லூட்ஸ் குடும்பத்தினரையும், அருட்சகோதரி மேரி மைக்கேல், அருட்தந்தை மனு அவர்களையும், மேரி மார்ட்டின் குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நல்ல உடல் சுகம் பெற்றதற்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற மேரி குளோரி என்பவரையும் தொடர்ந்து நல்ல உடல் நலனோடும் உள்ள நலனோடும் ஆசீர்வதித்தருளும். தங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்ற JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். தங்களது 21வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற வில்சன் பால்ராஜ், பர்னதத் பாத்திமா மேரி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் இது நாள் வரையில் வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்கள் தொடர்ந்து உமது அருளோடும் ஆசீரோடும் அவர்கள் வழிநடத்தப்படவும் தங்களுடைய இல்லற வாழ்விலே என்றும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காண வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியருளும். தங்களது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற
குரூஸ் ஆண்டனி, மேரி குளோரி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உடைய அருளாசிரால் நிரப்பி வழிநடத்தியருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி இத்திருப்பலியிலே மகிழ்கின்ற ரெஃபேல் என்பவரையும் ரோமியோ ரோட்ரிக் என்பவரையும் ஆசீர்வதித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களை தொடர்ந்து உமது அருளினாலும் ஆசிராலும் மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிவீர். அவற்றை ஏற்று அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அளித்து தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்ற ரோஜர் டி அல்மெய்டா என்பவரை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உமது அருளையும் ஆசிரியும் அந்த ரோஜர் மீது பொழிந்திட வேண்டுமா மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறவும் அவருக்கு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்வை அளித்து தொடர்ந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலி நன்றி செலுத்துகின்ற மாணிக்கராஜ் என்பவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் பல்வேறு அருள் வரங்களை பொழிந்து அவர்களை நீர் இதனால் வரையில் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக மனமுவந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அவருடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா மிக கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளிலும் அனைத்து காரியங்களிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி தம்பதியரையும் சுஜய் இருதயராஜ், ருபீனா மரிய ஜெனோவா, சூசன் மேரி ஆன் குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் பல்வேறு அருள் வரங்களை அவர்கள் மீது பொழிந்து அவர்களை இதுநாள் வரையில் காத்து வழிநடத்தி வருகின்றீர். அதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து உமது அருளும் ஆசீரும் அன்னை மரியின் அரவணைப்பும் பாதுகாவலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் குறிப்பாக இறந்த 40ஆம் நாளை இன்று நினைவு கூறுகின்ற எஸ்டி ஜெசிந்தா என்பவரையும், இறந்த 7ஆம் நாளை நினைவு கூறுகின்ற பி ஆண்டனி பிச்சை என்பவரையும், இறந்த 30ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற அந்தோனி சாமி கார்வாலோ என்பவரையும், தேவநேசன் எட்வர்ட், ஜேசுராஜ் டி அல்மெய்டா, செல்வராணி பெர்னாண்டோ, ரோசாலி ஆரோக்கியசாமி, பிரகாசம் புஷ்பம், பார்னஸ் சிகாமணி என்பவரையும், இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு நமக்கு கொடுத்து சென்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வந்திடும் நேரம் இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனியனில்லை பாரம். இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம் இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனியனில்லை பாரம். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே. இனி வாழ்வது நான் அல்ல, நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசனே, இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைவன் வந்திடும் நேரம் இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனியனில்லை வாரம். கரை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே, கலங்கரை தீபமாய் பாதை காட்டி சென்றாயே.
கரை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே. கலைஞரை தீபமாய் பாதை காட்டி சென்றாயே. என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே. என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே. உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே. உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே. இனி வாழ்வது நான் அல்ல, நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே, இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைவன் வந்திடும் நேரம். இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனியனில் இல்லை வாரம். இறையேசுவில் பிரியமானவர்களே, மே மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்தவரின் சகாய அன்னையின் பெருவிழாவாக நாம் வழக்கமாக கொண்டாடுவோம். இந்த ஆண்டு இந்த நாள் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவாக அமைந்திருப்பதனால் இந்த விழாவானது நாளை கொண்டாடப்படும். 25ஆம் தேதி இந்த விழாவானது கொண்டாடப்படும். எனவே இன்று நாம் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நாளை கிறிஸ்துவரின் சகாய அன்னையின் பெருவிழாவானது கொண்டாடப்படும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள் விண்ணக வீட்டுக்கான ஏக்கத்தை எங்கள் இதயங்களில் தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் மீட்பரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் முன்னரே சென்ற இடத்துக்கு நாங்களும் விரைந்து செல்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் விற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. உலகம் முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு இறைவனின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுணர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் என் சாட்சிகள். நீங்கள்
நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருள் திருவாவியை பெற்றிடுவே. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருள் திருவாவியை பெற்றிடுவே. நானிலம் சென்று பலன் தருவே, நானிலம் சென்று பலன் தருவே. நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள்.